ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான நல்ல ஆராதனை வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்த ஒரு ஆராதனை பூலோகத்திலே வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆராதிக்க தயாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்று ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு போகலாம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை. அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டவன். ஆமென் ஆமென். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து, எல்லாரும் விழிப்பார்கள், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசும்படியாக, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, அப்பா இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தகப்பனே, இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைகள் வெளிப்படட்டும். வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற சகல அந்தகாரங்கள், எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வார்த்தைகள் வெளிப்படட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை തെരഞ്ഞെടുപ്പാൻ എന്നെ മാനിക്കുവാൻ എന്നിൽ എന്തു നീ കണ്ടേശുവേ. എന്നെ തെരഞ്ഞെടുപ്പാൻ എന്നെ മാനിക്കുവാൻ എന്നിൽ എന്തു നീ കണ്ടേശുവേ. ഒരു യോഗ്യതയും യേശുവേ, ഒരു യോഗ്യതയും പറയാനില്ലായി കൃപയും മാത്രം യേശുവേ. എന്നെ തിരഞ്ഞെടുപ്പാൻ എന്നെ മാനിക്കുവാൻ എന്നിൽ എന്തു നീ കണ്ടേശുവേ. തിരഞ്ഞെടുപ്പാൻ എന്നെ മാനിക്കുവാൻ എന്നിൽ എന്തു നീ കണ്ടേശുവേ. ഒരു യോഗ്യതയും പറയാനില്ലാതെ കൃപയും മാത്രം യേശുവേ. எங்களை உயர்த்தி வைக்கிறேன். எங்களை எந்த தகுதியும் இல்லாம இந்த கிருபை ஒன்று மாத்திரமே. இந்த காலை வேளையில ஜனத்தோடு கர்த்தர் பேசுவீராக. அப்பா, உடைய இன்ப சத்தம் காதுகளை துவனிக்கட்டும். இருதயங்கள் திறக்கப்படட்டும். அப்பா, ஒரு விசை கூட கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்கிற இருதயங்களாக மாற்றுவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற எந்த இடத்துல இருந்தாலும் ஜனங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுவீராக. அப்பா, நீங்க பேசுங்கப்பா. இனிமே மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சோசியல் மீடியா வாயிலாக அவருடைய செய்திகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவாராக. இந்த ஆராதனையில் வெளிப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிவிக்கப்பட்டது போல வருகிற 26ஆம் தேதி
புதன்கிழமை நமக்கு ஒரு நாள் உபவாச ஜெபம், ஒரு ஸ்பெஷல் உபவாச ஜெபம். எல்லாரும் கடந்து வாங்க. ஹல்லேலூயா. அறிமுகமானவர்கள் எல்லாம் அழைச்சு கொண்டு வாங்க. ஜெபத்தோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆவியானவரின் இருதயத்திலே தந்தபோது மிக சந்தோஷமாக இருந்தது. ஆமென். மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமென். இதோ ஒரு விஷயம் கூட யாராவது வாசிக்கலாமே சத்தத்தில்? இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எல்லாரும் சொல்லலாமா? துஷ்டன் இனி என் வழியாய், உன் வழியாய் சொல்ல வேண்டாம். துஷ்டன் இனி என் வழியாய், எல்லா பிள்ளைகளும், துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கொஞ்சம் இல்ல, முழுவதும். எப்படி? அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி துஷ்டன் உங்க வழிய கடந்து வர மாட்டான். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட, கொஞ்சம் பாதி உயிரா குற்று உயிரா இருக்கு சில துஷ்டர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக. அவன் முழுவதையும் கர்த்தர் என்ன செய்வார்? சங்கரிப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. இந்த இடம் எதை பற்றி சொல்லுகிறதா? யூதாவை குறித்து தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. யூதாவே, உன் பண்டிகைகளை என்ன செய்? ஆசரி. உன் பொருத்தனைகளை செலுத்து, நிறைவேற்றி. அப்ப இதுவரைக்கும் பண்டிகைகள் ஆசரிக்கப்படாமல் இருக்கிறது, பொருத்தனைகள் செலுத்தப்படாமல் இருக்கிறது. நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன் பொருத்தனைகள் செலுத்த முடியல? ஏன் பண்டிகைகளை ஆசரிக்க முடியல? அப்படி பார்க்கும்போது சில அடிமைத்தனங்கள் இந்த யூதாவின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மிக வேகமாக அந்த காரியங்களை சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். அசீரிய ராஜா சனகரிப் என்கிறதான ஒரு ராஜா. நமக்கு அநேகருக்கு இந்த பேக்ரவுண்டு தெரியாது, அநேகர் தெரிந்த தெய்வ பிள்ளைகள். ஹல்லேலூயா. அசீரிய ராஜாவாகிய சனகரிப் இந்த யூத ஜனங்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறார். நான் சும்மா 2 லைன்ல சொல்லிவிட விரும்புகிறேன், நிறைய எடுத்த டைம் இல்லை. அப்போ இந்த யூதாவை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அநேகமாக இருக்கிற பட்சத்துல இவன் கர்த்தரை விட்டு தூரம் போகிறான். இந்த யூதா கோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய சந்ததிகள்ல யூதாவும் ஒன்று. ஹல்லேலூயா. இந்த 12 கோத்திர பிதாக்களை சேர்த்துதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இஸ்ரவேலர். ஆமென். இந்த யூதாவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை விட்டு தூரம் போன ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை மட்டும் சீக்கிரமா வாசித்து தாங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 7, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவர்களோ ஆதாமைப் போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். 10. பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராயிமின் வேசித்தனம் உண்டு. ஹல்லேலூயா. ஆதாமை போல உடன்படிக்கை என்ன செய்தாங்களாம்? மீறினாங்களாம். பயங்கரமான காரியங்களை செய்தார்களாம். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இன்னும் 2 ராஜாக்கள் நம்ம வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் வருகிறது. பாவம் செய்தாங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்யும் போது கர்த்தர் சில அடிமைத்தனங்களுக்கு உட்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ பாடு கொஞ்சம் கஷ்டப்பட்டு திரும்பி வா. என்னைக்கு மனம் திரும்புறியோ அன்னைக்கு உனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்படி கர்த்தர் இந்த யூதா ஜனங்களை ஒரு அரசனுடைய கரத்துல என்ன செய்தார்? ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்தார். அவன் பேரு தான் சனகரிப்பு. ஹல்லேலூயா. அசீரியன். அதான் அசீரியன். ஆமென். அசீரியன் இனி உன் வழியா என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஹல்லேலூயா. வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், மாறணும். விக்கிரகங்களை ஆராதிச்சாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, பயங்கரமான காரியங்களை செய்தாங்க கர்த்தருடைய ஜனங்கள். ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்தபோது கர்த்தரை நோக்கி முறையிடாமல் யாரை தேடி போனாங்க? ராஜாவை தேடி போனாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னதான் சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நெருக்கமா இருந்தாலும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்துல கேட்டு விட்டு மற்ற காரியங்களை செய்கிற பட்சத்துல கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு அனுகூலங்களை என்ன செய்வார்? வரவைப்பார். ஹல்லேலூயா. தருவார். இது நேரடியாக ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை தேடணும்னு அவர் விரும்புகிறார். தகப்பன் என்ன நினைக்கிறார்?
ஆராதிக்கிறாங்க, நமக்கு கஷ்டமா நெருக்கமா ஒரு பிரச்சனையா யார்கிட்ட வரணும்? நம்ம தேவ சமூகத்துல வரணும். இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய் அவங்களோட சேர்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக விக்கிரகங்களை என்ன செய்தாங்க? ஆராதித்தாங்க. விக்கிரகங்களை ஆராதித்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, அசுத்தமான கிரியைகளை செய்தாங்க, பயங்கரமான கிரியைகளை செய்தாங்களா. ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்களாம். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை மீறுவதே பாவம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பண்ணினதுனால கர்த்தர் என்ன செய்தார்? அசீரியனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ரொம்ப பாடுபட்டாங்க, அடிமைத்தனத்துல இருந்தாங்க, வேதனைப்பட்டாங்க. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டாங்க. அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி முறையிடுவதற்காக ஒரு ராஜாவை எழுப்பினார், எசேக்கியா ராஜா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க. 36. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா அரசாண்ட 11ஆம் வருஷத்திலே இந்த அசீரிய ராஜா யூதாவின் மேல வந்து எல்லா பட்டணங்களையும் பிடித்துக் கொண்டான். இன்னைக்கு யுத்தங்கள் நடக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. எதுக்கு? ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்காரர் பிடிக்கிறான், அவன் கஸ்டடியில கொண்டு வந்து அவன் என்ன தெய்வத்தை ஆராதிக்கிறானோ அதுதான் இவங்களை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இவன் என்ன ஆகாரம் கொடுக்கிறானோ அதுதான் சாப்பிடணும். என்ன இந்த நாடு செய்கிறதோ அந்த ராஜாவுடைய கட்டளையின்படிதான் மக்கள் என்ன செய்யணும். அது ஒரு அடிமைத்தனம். அப்ப இந்த யூத அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற யூதர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் இந்த எசேக்கியா ராஜா. ஆனா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக இந்த சனகரிப் என்கிறதான அசீரியன் பயங்கரமான காரியங்களை சொல்றான். அவன் தெய்வத்தை பத்தி சொல்லுவான், விடுவிப்பான்னு சொல்றான். நீங்க யாரும் என்ன செய்யாதுங்க? செவி கொடுக்காதுங்க, கேட்காதுங்க, அவன் சொல்றதெல்லாம் பொய் என்று ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக ஜீவனுள்ள தேவனை என்ன செய்கிறான்? நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. இதையெல்லாம் கேட்ட உடனே இந்த எசேக்கியா ராஜா ஏசாயாவிடத்துல ஆள் அனுப்பி இவங்க எல்லாம் ரெட்டுடுத்தி என்ன செய்தாங்க? தேவ சமூகத்திலே நோக்கி விண்ணப்பம் செய்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஒரு தேசம் மனம் திரும்பும்போது, ஜனங்கள் மனம் திரும்பும்போது, பாவத்தை விட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன். அந்த காலங்களில் இவங்க பண்டிகையை என்ன செய்யல? ஆசரிக்கல. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது, பொருத்தனைகளை செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே செலுத்த முடியாது. அடிமைத்தனம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், அவனை நான் என்ன செய்வேன்? முறியடிப்பேன். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய கூக்குரல் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த சனகரிப்பை அவன் பிள்ளைகளை எழுப்பி கொண்டு போட்டாங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 37ஆம் அதிகாரத்தை நீங்க வீடுகளில் போய் வாசி. அன்னைக்கு 180,000 பேர்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அசீரிய பாளையத்துல, எதிரிகளின் பாளையத்துல 180,000 பேரை கர்த்தர் என்ன செய்து போட்டார்? ஒன்று போட்டார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு என்ன வந்தது? விடுதலை கிடைத்தது. அப்ப இதுவரை அடிமைத்தனத்தில் இருந்த இந்த யூதா, ஹல்லேலூயா, இப்போ சமாதானத்தை கூறுகிற இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த யூதாவுக்கு சமாதான நற்செய்தியை கூறுகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இத்தனை நாட்களும் அனுபவித்த அடிமைத்தனங்கள், வேதனைகள், ஹல்லேலூயா, பாவத்து நிமித்தம் இருக்கலாம், அக்கிரமத்து நிமித்தம் இருக்கலாம், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த உங்களுக்காக ஏதோ ஒரு நபர் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நிற்கும் போது, பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் ஒரு நபர் தேவ சமூகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிறாங்க, ரெட்டுடுத்தி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவை கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. அந்த நற்செய்தி அறிவித்த அந்த மனிதனுடைய பாதங்கள், சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குமா? இல்லையா? துக்க மாட்டா இருப்பீங்க. சந்தோஷம். அப்போ இங்க இந்த யூத ஜனங்களுக்கு விடுதலை சொல்கிறதான அந்த நற்செய்தி நாள். இப்போ கர்த்தர் சொல்கிற, யூதாவே, உன் பண்டிகைகளை நீ என்ன செய்? ஆசரி. உன் பொருத்தனைகளை செலுத்து. ஹல்லேலூயா. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஆமென். இனி அந்த நல்ல ஒரே ஒரு வேர்டு, 2 எழுத்து. எல்லா பிள்ளைகளும் கவனிங்க. 2 எத்தனை எழுத்து? இனி 2 எழுத்து. அதுக்குள்ள அவ்வளவு மீனிங் இருக்கு, அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது.
இதுவரை துஷ்டன் ஒருவேளை உங்க பாதையில கடந்து வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. சத்துரு உங்க பாதைகளை அடைத்து வைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. நன்மையை காணாதபடி வலையெல்லாம் நினைச்சு மறைச்சு அடைச்சு முள்ள போட்டு வேலி போட்டு வெட்டின கற்களால எப்படி எல்லாமோ அடைத்து வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்கிறார், இனி துஷ்டன் உன் வழியா கூட வர மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வழியா கூட வர மாட்டான். நீ போற பாதையில கூட இனி துஷ்டன் வரமாட்டான். முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. மொத்தத்தில் அவன் ஜுவாலிய கர்த்தர் என்ன செய்தார்? முடித்தார். அவன் பிள்ளைகளை எழுப்பி அவனை வெட்டி கொண்டு போட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல எந்த சத்துரு விரோதமாக எழும்பினாலும், எந்த வாசல் தான் அடைச்சாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் திறக்க வல்லமை உள்ள தேவன். உன் வழியா கூட ஒருத்தன் வரவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீ போற பாதையில கூட உனக்கு எதிராக வருகிறவனை வர கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஏன்னா இந்த யூதாவின் மேல் சில வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிவிட்டேன். அநேக காரியங்கள் உண்டு. யூதாவுக்கு மேல என்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். யூதாவே, சகோதரனால் புகழப்படுவான். நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இதை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனை சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். இங்கே யூதாவை குறித்து தகப்பனாகிய யாக்கோபு யூதாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, யூதா யாரு? சகோதரனால் புகழப்படுவான். நீ உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் கரம் எங்க இருக்கும்? சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். அப்ப சத்துரு எவ்வளவுதான் இவனுக்கு விரோதமாக எழும்பினாலும் இந்த யூதாவுடைய கரம் ஒரு நாள் பலக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் யூதாவா இருக்கிறீங்க? நம்ம எல்லாம் யூதா ராஜ சிங்கத்தின் குட்டிகள். ஹல்லேலூயா. யூதா ராஜ சிங்கத்தின் குட்டிகள் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. சிங்கம் கர்ச்சிக்கும். அதே மாதிரி சிங்க குட்டிகளை என்ன செய்யணும்? கர்ச்சிக்கணும். யூதா சகோதரனால புகழப்பட வேண்டியவன். சத்துருக்களுடைய பிடரின் மேல் இவன் கரம் இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு அசீரியனுடைய கரத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறான்னா, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான்னா, இவன் செய்த துரோகம் ஆண்டவருக்கு விரோதமாக. ஹல்லேலூயா. விக்கிரகத்தை ஆராதிக்க போனாங்க. ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் அதை விட்டு ஹல்லேலூயா விக்கிரகங்களுக்கு நேராக கடந்து செல்லும் போது, விக்கிரகம் என்று சொல்லும் போது எது நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை எது இருக்கிறதோ அதெல்லாம் என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியப்படுகிற இடம், கர்த்தர் அசைவாடுகிற இடம், கர்த்தர் விரும்புகிற இடம், வேத வசன சத்தியத்தின்படி ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலங்கள் தவிர எந்த இடமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் பிரியப்படுகிறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் சில அடிமைத்தனங்களை கர்த்தர் அனுமதித்து இன்றைக்கும் அடிமைத்தனத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளியே வர என்ன இல்லை? மனசு இல்ல. ஆசை இருக்கு, மனசு இல்ல. மனுஷ பயம். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்க? இவர் என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு? என்ன பார்த்து? ஹல்லேலூயா. இப்படிதான் அன்னைக்கு யூதா போனாங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல போக வேண்டிய யூதா ஒரு ராஜாவை தேடி போனான், மனுஷனை தேடி போனாங்க. நான் என்ன செய்யணும் என்று மனுஷ ஆலோசனை கேட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே இடம் கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிறைவேறலையா? ஹல்லேலூயா. நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாருன்னா அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. நான் தான் தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களை எத்தனை பேர் சொல்லுவீங்களா எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இதுதான் என்னது? தகப்பனுடைய வாக்குத்தத்தம். தகப்பன் இன்னைக்கு தகப்பனாகிய கிறிஸ்து உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு எங்க? ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே அடிக்கி பூசணம் பூத்து எல்லாம் காலாவதியாகி போயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரினியூவல் பண்ணுங்க இந்த கால வேளையில. நான் திருப்பி அதை புதுப்பிங்க. ஆண்டவரே, எதுல நான் விழுந்தேனப்பா, எதுல நான் தவறுனேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யூதா பால சிங்கம். ஆமென். இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனை சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. யூதா என்னது? பால சிங்கம். சிங்கத்தை எவனாவது போய் தட்டி எழுப்ப முடியுமா?
எழுப்பினவன் செத்தான். ஹல்லேலூயா. எழுப்பினவன் செத்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆனா இந்த யூதா ஒரு அசீரியனுக்கு முன்னே விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு முன்னால மடங்கி விட்டான். தன்னுடைய பாவத்தினால, வேசித்தனத்தினால, அக்கிரமத்தினால அதுக்கு முன்னே விழுந்துட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எது கர்த்தரை விட்டு நம்மளை விட தள்ளுகிறது? அந்த தினமும் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்கணும், பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கணும். அன்னுதினமும் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகிறதற்கு முன்னால் என்னதான் வேலை அலுவல் இருந்தாலும் நைட்டு படுக்கைக்கு போகிற நேரத்தில் ஆண்டவரே காலையில இருந்து இந்த நேரம் வரையிலும் என்னுடைய வார்த்தையில, என்னுடைய சிந்தனையில, என்னுடைய பார்வையில, என்னுடைய நடக்கையில, என் எண்ணத்துல என்னென்ன பாவங்கள் வந்ததோ மன்னிங்க, பரிசுத்தமாய் படுக்கைக்கு போறேன்ப்பா. ஒருவேளை இந்த ராத்திரி நீங்க வந்தீங்கன்னா நான் கைவிடப்பட்ட லிஸ்ட்ல போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த அனுபவங்கள் இருக்கிறதா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? ஹல்லேலூயா. இல்லைன்னா கண்டிப்பா அதை செய்யணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சிங்கம் தான், ஆனா இன்னைக்கு சிங்கத்துக்கு கெதி இந்த லெவல்ல போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொருத்தனே கரத்துல இருக்கிறான், அவன் சொல்றதை கேட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் இந்த நிர்பந்தம்? ஏன் இந்த நிர்பந்தம்? கர்த்தரை விட்டு தூரம் போகிற அனுபவத்துலதான் இந்த நிர்பந்தமான நிலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை எழுப்பத்தக்கவன் யாரும் இல்லை. ஆமென். அவன் ஒரு நாள் எழும்பினான்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பினீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எந்த அசீரியனும் எந்த சனகரிப்பும் இருக்க முடியாது. ஆனா எழும்பாம இருக்கிற நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? எழும்பல, இருந்த இடத்திலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது போதும் ஆண்டவரே, ஏதோ இது போதும், இதுல ஒரு திருப்தி. ஹல்லேலூயா. அல்ல, எழும்பணும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. எழும்பணும். தேவ பிள்ளைகள் எழும்பணும். சீயோனால இருக்கிற பட்சத்துல எழும்பி வல்லமையை தரித்து கொள்ளணும். ஆமென். அப்பதான் சத்துரு நம்ம பக்கத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது தகப்பனார் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அடுத்து சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காமல் இருக்கு. என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. இந்த யூதா கோத்திரத்துல தான், ஆமென், இந்த யூதா கோத்திரத்துல தான் நம்முடைய இரட்சகர் இயேசு பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்யாது? நீங்காது. ஹல்லேலூயா. இயேசு எந்த கோத்திரத்துல பிறந்தார்? யூத கோத்திரத்துல. எங்க சொல்லி இருக்குது? ஆதியாகமத்திலே. இயேசு எங்க வந்து பிறக்கிறாரு? புதிய ஏற்பாட்டுல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல தீர்க்கதரிசன புத்தகங்களிலே இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யூதாவை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். நம்ம படிச்ச பாட்டு. ஹல்லேலூயா. அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ, அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. ஹல்லேலூயா. ஆவலாய் இயேசு அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் என்பதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. அன்னைக்கு செங்கோல் நீட்டப்பட்டாதான் போக முடியும், அன்னைக்கு அழைச்சாதான் போக முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்ல? ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்குங்க, பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்க, நான் உங்களுக்கு என்ன தரேன்? ஒரு நாளும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை தரேன். கர்த்தர் கூப்பிடுகிறார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. கிறிஸ்தவர்களை மட்டும் இயேசு கூப்பிடல. ஒரு காலம் நமக்கு அந்த பெருமை வேண்டாம். கிறிஸ்தவர்களை மட்டும் ஒரு காலம் இயேசு கூப்பிடல. பெந்தகோஸ்தேயர்களை மட்டும் இயேசு ஒரு காலம் கூப்பிடல. யார் யார் இந்த இயேசு மேல தாகமா இருக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க. ஹல்லேலூயா. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக அந்த செங்கோல் எப்பவும் நீட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எல்லாரும் வாங்க. ஆமென். ராஜாவிடத்துல எல்லாரும் கிட்டி சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சமாதான கர்த்தர் வரும் அளவு, கர்த்தர் வாரது வரையும் ஒரு தேவ பிள்ளைகளை விட்டு செங்கோல் நீங்காது. ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினாருன்னா, ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னா, கர்த்தர் அதை வாக்கு மாற ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் இல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இயேசு வருகிறது வரையிலும் உங்க கூட என்ன இருக்கும்? செங்கோல் இருக்கும். ஆமென். அந்த தேவ பிரசன்னம் இருக்கும், அந்த தேவ மகிமை இருக்கும், அந்த தேவனுடைய பாதுகாவல் உங்களோடு கூட இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே யூதாவை குறித்து மோசே சொல்லும் போது வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம்
7வது வசனத்தை வாசிங்க. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை கலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றார். கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய மோசே இதே யூதாவை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். ஏன் இதெல்லாம் சொல்லி வரேன்னா, இத்தனை வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற ஒரு யூதாவை அழிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற ஒரு தேவ பிள்ளையை சத்துருவால் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஹல்லேலூயா. அழிக்க முடியாது. மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், யூதாவை குறித்து, கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவனுடைய சத்தத்தை கேளுங்கப்பா. ஹல்லேலூயா. இப்ப யூதா ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறான். அவன் கூப்பிடுகிறான் ஆண்டவரே. அந்த சத்தத்தை பல 1000 வருடங்களுக்கு முன்னே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். இப்படி ஒரு பிரச்சனை வரும், அவன் கூப்பிடுவான் ஆண்டவரே. அப்ப நீங்க சத்தத்தை என்ன செய்யுங்க? கேளுங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இல்ல ஞான என்ன அனுகிரகிக்கும், நீ கார் வாங்கி, நீ வீடு கட்டுவ, நீ அதை செய்வ, நீ இதை செய்வ, இதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. வரப்போகிற காரியங்கள், இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துகிறது தான் தீர்க்க தரிசனம். பாவத்தை உணர்த்துகிறது தான் தீர்க்க தரிசனம். பாவத்தை கண்டித்து உணர்த்துவது தான் என்னது? தீர்க்க தரிசனம். வரும் காரியங்களை குறித்ததான காரியங்களை சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். நம்ம ஆட்களுக்கு இன்னைக்கு எங்கேயாவது போய் 4 வார்த்தைகளை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷம், இப்ப நிறைவுதான். மனம் திரும்பி இருக்க மாட்டேன். வாரவன் சொல்லிட்டு போவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சொல்றவன் சொல்லிட்டு போவான். கேட்டவன் மனம் திரும்பி இருக்க மாட்டான். ஆசீர்வாதம் கிடைக்குமா? ரொம்ப ஞானமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. பாத்திரம் நல்லா இருந்தாதான் கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. பாத்திரம் தகுதியா இருக்கான்னு பார்ப்பார். பாத்திரம் பரிசுத்தமா இருக்கான்னு பார்த்துதான் கர்த்தர் அளந்து ஊற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாத பட்சத்துல எத்தனைதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அப்படிதான் இருக்கும். அந்த நேரத்துல அப்பா ரொம்ப ஃபயர், ரொம்ப சந்தோஷம். அந்த பாஸ்டர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், என் பேரை கூப்பிட்டார். பைபிள் வசனம் தான் தீர்க்க தரிசனம். அதை கேட்க இன்னைக்கு ஜனங்களுக்கு மனசு இல்லை. வாரவங்க ஏதாவது நாளை சரக்கை இறக்கிட்டு போனாங்க, அதை கேட்டு சந்தோஷமா இருதயம் குழுது. யாருக்கையாவது பாவத்தை சொல்றாங்களா? நான் இந்த இடகாலத்துல கேட்டதில்லை. நாத்தானை கொண்டு தாவீதை உணர்த்தினான். எப்படி சொன்னான்? பெரிய ராஜா, எனக்கு சொல்ல கொஞ்சம் பயமா இருக்கு, தயக்கமா இருக்கு, கொஞ்சம் தனிமையா வாங்க. எப்படி உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? பயந்தா சொன்னாரு. இல்லை, தாவீது முதல்ல நடிச்சாரு பயங்கரமா. யாரானாலும் அவன் என்ன செய்யணும்? நீதான், நீதான். இதுதான் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மோசேயை கொண்டு கர்த்தர் யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவுது. ஆண்டவரே, அவன் கை இன்னைக்கு பலவீனமா இருக்கிறது, அது பலக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக. சத்துருக்கள் இன்னைக்கு யூதாவுக்கு விரோதமாக படையெடுத்து நிற்கிறாங்க ஆண்டவரே. அந்த சத்துருவின் கைக்கு விலக்கி விடுவிக்கிற சகாயராயிருங்க. ஆமென். கர்த்தர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சகாயரா இருக்கிறார்? அதான் எதிரியா இருக்காரா? கர்த்தர் எதிரியாயும் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எதிராட்டு நிற்பார். உருவின பட்டயத்தோட எதிராயும் நிற்பார். ஹல்லேலூயா. சகாயராகவும் நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யூதாவை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கிற பட்சத்துல இந்த யூதா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? அழிய மாட்டான். தெய்வ பிள்ளைகளை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்கிற பட்சத்துல எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சகாயரா தான் இருப்பார். ஆமென். உங்க கை பலக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா. ஹல்லேலூயா. உங்க கை பலக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை விடுவிக்கிற சகாயரா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதான ஒரு யூதாவை அழிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடிமைத்தனத்துல இருக்கிற உண்மைதான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த யூதாவோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் முதல் அந்த பகுதியை மட்டும் வாசிங்க. முதல் வேர்டு மட்டும் வாசிங்க. போதும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் சத்துருக்களுக்கு விலக்கி ரட்சிப்பார், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறார்ன்றத அந்த உணர்வு இருக்கிறதா? கர்த்தர் யூதாவோடு கூட இருந்தபடியினால் அவனை விடுவித்தார், ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். எப்பிராயீமே, பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யூதா எப்படி இருக்கிறான்? இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களுடைய உண்மையாய் இருக்கிறார். எப்ராஹிம் எப்படி இருக்கிறான்? கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கும்போது, ஹல்லேலூயா, நீங்க எப்படி இருக்கணும்? நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? கர்த்தரோடு கூட உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் யூதாவை விடுவித்தார் தான் இதெல்லாம் சொல்லவாரு. சும்மா ஒன்றும் விடுதலை கிடைக்கல. ஹல்லேலூயா. எப்ராஹிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தில், அன்னைக்கு பொய்யும் வஞ்சகமும் நிறைந்த உலகம். எல்லா கிறிஸ்தவங்கள்ட்ட தான் இது அதிகமா இருக்கிறது, நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் யூதாவோ, ஹல்லேலூயா, ஆனால் தேவ பிள்ளைகளை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை நீங்களோ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தரிடத்துல பரிசுத்தமா இருக்கணும்? ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிக்க முடியாது. யூதாவே, இனி உன் பண்டிகைகளை நீ என்ன செய்ய? ஆசரி. ஹல்லேலூயா. துஷ்டன் எல்லாம் முற்றிலும் என்ன செய்து போனான்? சங்கரிக்கப்பட்டு போனான், சத்ரு அடிக்கப்பட்டு போனான். இனி நீ தைரியமா என்ன செய்யலாம்? சிலர் சொல்லுவாங்க, சில இடங்கள்ல சிலருக்கு ரொம்ப பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கும். ஹல்லேலூயா. ஐயோ, இவங்க காலி பண்ணி போயாச்சுன்னா கொஞ்சம் சமாதானமா இருக்கலாமேன்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களிடையே குடியிருந்ததும் போதும், சமாதானம் இல்லாத மக்கள்கிட்ட குடியிருந்ததும் போதும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தான் சமாதானம் அற்றிருக்கிற நேரத்துல இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கிற. ஏன்னா உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. யூதாவே, உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிற பட்சத்துல எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்கிற பட்சத்துல உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், இனி நீ என்ன செய்? உன் பண்டிகைகளை இனி நீ சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. இதுவரை பண்டிகை ஒன்றும் ஆசரிக்கல. ஹல்லேலூயா. துக்க வீடு மாதிரிதான் இருந்தாங்க, செய்த அநியாயத்தினாலதான். ஹல்லேலூயா. இனி நீ பொருத்தனை எல்லாம் பண்ணியிருக்கிய, அந்த பொருத்தனைகள் எல்லாம் தேவ சமூகத்துல செலுத்து. ஹல்லேலூயா. என்னென்ன பொருத்தனைகளை பண்ணி தேவ சமூகத்துல நம்ம ஜெபித்து இருக்கிறோமோ, பொருத்தனை பண்ணுவது நல்லது. பொருத்தனை செலுத்த முடியாத பட்சத்துல பண்ணாமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணுவது நல்லது. பொருத்தனை சில விஷயங்களுக்கு பொருத்தனை பண்ணி தான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார். சில விஷயங்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபித்தா தான் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருப்பது பாவம். ஹல்லேலூயா. அதனால யோசிச்சுதான் பொருத்தனை செய்யணும். ஏதாவது பொருத்தனைகள் சொல்லி நிறைவேற்றாமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில சொல்ற நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல சொல்லிட்டு கடனாளியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கடனாளியானமோ இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். அதை செலுத்தாமல் இருந்தால் செலுத்துங்க. ஹல்லேலூயா. பொருத்தனைகள் செலுத்தாத பட்சத்தில் அது பாவம் என்ற லிஸ்ட்ல வரும். ஹல்லேலூயா. அதனால பொருத்தனைகள் என்ன செய்யுங்க? செலுத்துங்க, நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. பொருத்தனைகளை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரே கர்த்தர். இனி நம்ம அடிமைத்தனத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நுகம் எல்லாம் முறிக்கப்பட்டு போனது. அதனால பொருத்தனைகளை செலுத்தும் போது இனி துஷ்டன் நம்ம செய்ய வேண்டியதை செய்யும் போது துஷ்டன் இனி உண்மையாய் கடந்து வருவது இல்லை. ஹல்லேலூயா. அவன் முழுவதும், சிலருக்கு பாதிதான் சங்கரிக்கப்பட்டிருக்கிறார் துஷ்டன். சிலருக்கு பாதி, கொஞ்சம் ஒரு அரை, கொஞ்சம் 100 போராட்டம் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? முழுசு என்ன செய்யணும்? சங்கரிக்கப்படணும். யூதாவாக இருக்கிற பட்சத்துல, ஹல்லேலூயா, யூதாவாக இருக்கிற பட்சத்துல ஜெயம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. சத்துரு சங்கரிக்கப்படுவார் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அது பெற்றுக்கொள்ள இல்லைன்னா நம்மகிட்ட இருக்க சொல்லவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அப்போ இனி
பொருத்தனைகளை செலுத்தி பண்டிகைகளை ஆசரித்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும்? சீக்கிரம் கடா வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வைங்க பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையில சொல்லிவிட ஆசைப்படுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இனி உன்னிடத்தில் வருவதில்லை. முதலாவது ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே. ஹல்லேலூயா. எழும்புங்க இருக்கிற இடத்தை விட்டு. ஆமென். எந்த இடத்துல எழும்பணுமோ அந்த இடத்துல எழும்பணும். அங்க உட்கார்ந்து இருந்தா ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. இனி விருத்த சேதனம் இல்லாத, இனி அந்த வேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனி யூதாவே, விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் உன்னிடத்துல வருவதில்லை, கடந்து வருவதில்லை. இரண்டாவதாக வாசிக்கலாம். காலையில் ஏசாயா 60:18. சீக்கிரம் கடா எடுங்க. ஏசாயா தானே, டக்குன்னு எடுங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்னும் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. இனி சொல்லுங்க எல்லாரும். இனி கொடுமை உன் தேசத்திலே கேட்கப்படுவது, கொடுமை உங்க வீட்டுக்குள்ள கேட்கப்படுவது இல்லை. அழிவும் நாசமும் உங்க எல்லையில இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுமையும் இல்லை, அழிவு இல்லை, அழிவு இல்லை, நாசமும் இல்லை. மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுங்க, வாசல்களை துதி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. மதில்களை ரட்சிப்பின் வசனங்கள் எழுதி போடுங்க. வீட்டு வாசல்ல துதியின் சத்தம் கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி இதுதான் உங்க வீடியோல கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீரியல்கள் சத்தம் இல்ல, சினிமாக்கள் சத்தம் வீடுகள்ல கேட்க கூடாது. ஹல்லேலூயா. இனி துதியின் சத்தம் வேணும் வீடுகள்ல. ஆமென். கர்த்தர் உலாவ வருவார். ஆமென். கர்த்தர் உலாவுகிற தோட்டமாக நம்முடைய வீடுகளில் இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அதே ஏசாயா 60:19 வாசிங்க பார்ப்போம். இனி சூரியன் உனக்கு பகலிலே இனி சூரியனில் வெளிச்சம் தருது, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளைக்கு இனி சூரியனுடைய வெளிச்சம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சம்னா ஒரு நாள் அந்த வெளிச்சம் குறைஞ்சு போகாது. ஹல்லேலூயா. இருளெல்லாம் வீடுகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. ஹல்லேலூயா. நித்திய வெளிச்சம் இனி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 20. கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிற பட்சத்துல இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. இத்தனை நாள் துக்கப்பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை நம்பினீங்கன்னா ஹல்லேலூயா, திருப்பி துக்கப்படக்கூடாது. என்னதான் வரட்டுமே, கர்த்தர் மேல ஒருக்க பாரத்தை வச்சீங்கன்னா வச்சது மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதாவை குறித்து சொன்னார், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 33:20 வாசிங்க. ஹல்லேலூயா. சீக்கிரமாக ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் மூலைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பண்டிகையில் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். ஆமென். ஹல்லேலூயா. இனி ஒன்றும் பிடுங்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எதுவுமே கர்த்தர் அசைக்க மாட்டார். சத்துரு இன்னைக்கு அசைச்சு இதுக்கு இடத்தை விட்டு கிளப்பலான்னு எத்தனையோ குடும்பங்கள்ல, எத்தனையோ நேரங்கள்ல சத்துரு அவங்களை என்ன செய்யலாம், பெயர்த்து போட பார்த்து கொண்டிருக்கான், பிடுங்கி போடலான்னு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி அது நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இனி உங்களை பெயர்த்து போட முடியாது. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொல்லி விடுகிறேன். ஏசாயா 30:19 கூட வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். இனி ஆமென். ஹல்லேலூயா. இனி அழுது கொண்டிருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எதை சொன்னாலும் ஜனங்க அழுதுட்டே இருப்பாங்க. இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. இதுக்குமே இனி என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. இனி ஒரு வசனத்தை கூட வாசி. ஏசாயா 29:22. ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவர் முகம் செத்துப்போவதில்லை.
ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி முகம் செத்து போவதில்லை, இனி வெட்கம் இல்லை. ஹல்லேலூயா. பல இடங்கள்ல, பல நேரங்கள்ல, பல மனுஷர்களுக்கு முன்பாக முகம் செத்து போனது போல ஒதுங்கி போன அனுபவங்கள். ஹல்லேலூயா. எப்படி இந்த மனுஷன் முன்னாக நான் ஃபேஸ் பண்ணுவேன்? ஹல்லேலூயா. 4 பேருக்கு முன்ன நிக்க முடியலையே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்கிறார், இனி வெட்கப்படுவதில்லை, இனி முகம் செத்து போவதும் இல்லை. ஒரே வார்த்தையில சொல்லி விடுகிறேன். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். மனம் திரும்பாத பட்சத்துல என்ன உண்டு என்பதை வாசித்து விட்டு நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ என்னை அலைந்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் கேட்டா கூட பல நேரங்கள்ல நம்ம திரும்பல. ஆமென். இயேசுடைய பிரசங்கமே மனம் திரும்புங்கள் தான். ஆமென். எல்லாரும் அனுதினம் திரும்பணும். அதான் கர்த்தர் சொல்லுகிற, இஸ்ரவேலே, நீ திரும்புறதுக்கு மனசு இருந்தா நீ திரும்பு, மனம் இல்லைன்னா வேண்டாம். இயேசு சுவிசேஷத்துல சொல்லும்போது, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினா, கட்டாயமாக இல்லை. ஹல்லேலூயா. வர விரும்பினா நீ ஒன்ன வெறு, முதல்ல உனக்கு என்னென்ன இன்னைக்கு ஆசையா இருக்கிறது அதையெல்லாம் முதல்ல வெறுக்கணும். இது இல்லைன்னா ஐயோ என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்களே, அதை வெறுக்கணும். ஹல்லேலூயா. 4 பேருக்கு முன்ன போனா இது இருந்தாதான் எனக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. இதெல்லாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். தன்னை தான் வெறுக்கணும். அடுத்து தன் சிலுவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது, ஒரு பாடு இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின்னாடி போக தான் கர்த்தர் கூப்பிடுகிறார். அவர் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி கூட எல்லாரும் வாங்க. ஹல்லேலூயா. அழைத்த நேரங்கள் உண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு. ஆனால் இயேசு வந்தபோது அவர் கூப்பிட்டது, வர விரும்பினா வாப்பா. ஹல்லேலூயா. இஷ்டம் இருந்தா வா, வந்த பரலோக ரகசியம். கஷ்டம்னா போ, எங்க போலாம்? நரகத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. நீ வருவதற்கு மனதிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. நீ திரும்பினால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்புகிற பட்சத்துல இனி அலைந்து திரிவதில்லை. எத்தனையோ இடத்துல அலைஞ்சு திரிஞ்சோம் அவங்க வாழ்க்கையில. ஒரே அலைவு தான். ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுசும் அலைவாப்பா. அலைச்சல் ஆண்டவரே. சிலதை திரும்பணும். ஆமென். நீங்களும் நானும் திரும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, திரும்ப வேண்டியது என்ன செய்யணும்? திரும்பணும். அப்ப சில அலைச்சல்கள் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? நம்ம என்ன செய்யல? திரும்பல. ஹல்லேலூயா. அதனால திரும்பு. மனசு இருந்தா திரும்பு. இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், மனசு இருந்தா திரும்புங்க. திரும்பினீங்கன்னா இனி அலைந்து திரிவது இல்லை. ஹல்லேலூயா. இனி அலைஞ்சு திரிவது இல்லை. ஒருவேளை திரும்பாம சில இடங்கள்ல வீடுகளை சிலருக்காக ஜெபித்து கொண்டிருப்பீங்க. திருந்தா கேஸ். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், கீராமிட்டின்னு. ஹல்லேலூயா. சில கேஸ் திருந்தாத கேஸ் ஆண்டவர் எப்படி கண்டிப்பா ஆண்டவரே இவங்களை ரட்சிங்கன்னு சிலருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். அப்பேற்பட்டவங்க திரும்பாத பட்சத்துல கர்த்தர் எப்படி கொண்டு வருவார்? வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஆமோஸ் இல்லையா பைபிள்ல? 4வது அதிகாரம் 2வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். 12ஆம் வசனத்துக்குள்ள வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில் வலை கூட சேதம் இல்லை. தூண்டில் போட்டாச்சுன்னா என்ன வரும்? கொக்கில கொளுத்தி தான் வரும். ஹல்லேலூயா. துரடு சிலவங்களுக்கு கர்த்தர் துரடு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. துரடு வர்றதுக்கு முன்ன என்ன செய்யணும்? மனம் திருமண தெய்வ சமூகத்துல வரணும். ஹல்லேலூயா. சிலருக்கு தூண்டில் வச்சிருக்கிறாரு. தூண்டில் அற்ற ஒரு பின் இருக்கும் வளைச்சு. அது மீனுக்கு செவல என்ன செஞ்சுட்டு வரும்?
கிழிச்சு கொண்டு வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பட்சத்துல மனம் திரும்ப அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் வேண்டும். ஆமென். அப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். சிலது இன்னைக்கு குடும்பத்துல ரட்சிக்கப்படாம மனம் போன போக்குல போய்கொண்டே இருக்கிறது. பெற்றோர் வடிக்கிற கண்ணீருக்கு அளவில்லை, ஊழியக்காரங்க வடிக்கிற கண்ணீருக்கு அளவில்லை. என்னைக்கு கேட்டு 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 இருதயங்கள் கடினப்பட்டு கொண்டு போகிறதே. அதே நபர்களை கர்த்தர் ஒரு நாள் தூண்டிலும் தோரணும் போட்டு இழுக்கிற நாள் வரும். அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆணையிட்டார். அவர் ஆணையிட்டால் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், ஆராதனைக்கு வந்தோம், ஆராதனை நல்லா இருந்து, நல்லா ஜெபம் நடந்து, நல்லா பிரசங்கம் பண்ணாங்க, இதெல்லாம் ரிமார்க்கு போட யாரும் வர வேண்டாம். ஹல்லேலூயா. கேட்கப்பட்ட வசனத்துக்கு முன்பாக எத்தனை பேர் அர்ப்பணிக்க தயாராயிருக்கிறீங்க? இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் திரும்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. ஆமென். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. 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 செய்த பாவத்துக்கு ஒரு அறுப்பு உண்டு. நிறைய வசனம் நான் எடுத்தேன். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று யோசியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கணும். ஹல்லேலூயா. யூதா விதைச்சதை அறுத்தான். அறுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விடுதலை கிடைச்சது. தேவ பிள்ளைகளே, இனிமேல் அநியாயமானதை விதைக்கின்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தை விதைக்கின்றான், அக்கிரமத்தை விதைக்கின்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்பாத அருவருப்புகளை விதைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை விதைங்க. ஹல்லேலூயா. என்ன விதைக்கிறீங்களோ, யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சிலதை தெரிந்து கொள்வதற்கு களத்துல பதரையும் நல்ல மணிகளையும் வைத்து அக்கினி பரிசோதனைக்கு உட்படுத்துவார். ஹல்லேலூயா. பதர் அக்கினிக்கு முன்பாக நிற்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரம் நிற்காது, வெந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சுத்த பொண்ணாக இருக்கிறீங்க? அது அக்னியில் எத்தனை புடமிட்டாலும் அது சுத்த பொண்ணாக மாறிக்கொண்டே இருக்கும். அது மேன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனுடைய மகிமை அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுது. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. 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 துஷ்டன் உங்கள் வழியா கடந்து வராமல் இருக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட வேண்டுமானால், சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல வந்து பலிக்க வேண்டும் என்றார். விட வேண்டியதை விடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுல இன்னைக்கு ஆண்டவரே பின்தங்கி இருக்கிறோம்? உம்மை விட்டு தூரம் போன எந்த காரியம் இருக்கிறதோ அதை விட்டு விட ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இப்பவும் துஷ்டன் தான் வருகிறாப்பா. என் பாதையில தினமும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப சரியில்லை. ஹல்லேலூயா. வாசல்களில் துதியின் சத்தம் எழுப்பட்டுமே. துதியின் சத்தம் எழுப்பும் போது துஷ்டன் தானே ஓடி போவான். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளை எழும்புங்க. தேவ சமூகத்தில் எழும்புங்க. இருக்க வேண்டிய சமயங்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஜெபிங்க. துதியின் சத்தம் வீடுகளில் நொடிக்கட்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தோனி எழும்பட்டும். ஹல்லேலூயா. 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 ஒரு யூத ஜனங்களுக்காக, யூத கோத்திரத்துக்காக, ஹல்லேலூயா, யூதாவின் மேல் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேறுவதற்காக ஒரு ஏசாயா, ஒரு எசேக்கியேல் ராஜா, ஆமென், தேவ சமூகத்திலே ரெட்டு கொடுத்து நம்ம ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே காத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். ஆமென். சத்துருவை சங்கரிப்பேன் என்று சொன்னது போல சங்கரித்தார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உபவாசித்தால ஆயத்தமா இருக்கிறீங்க? இனி துஷ்டன் வரக்கூடாதப்பா. இனி என் வழியை வரக்கூடாது ஆண்டவரே. என் பாதையில அவன் வரக்கூடாது ஆண்டவரே. என் வீட்டுல அவன் வரக்கூடாது ஆண்டவரே. எனக்கு நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல தடை பண்ணி வைத்திருக்க, இனி வரக்கூடாது. என் பாதையை அடைத்து வைத்திருக்க, நான் தோண்ட தோண்ட துறவுகள் எல்லாம் தூர்த்து போடுகிறேன். ஓ, அந்த நிலைமைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? ஆண்டவரே, நான் தோண்டதான் செய்கிறேன், நான் பிரயாசப்படுகிறேன், ஆனா சத்துரு எல்லாம் தூர்த்து போட்ட அனுபவங்கள், எந்த நன்மையும் பார்க்க முடியல. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? ஹல்லேலூயா. 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 யூதாவே, உன் பண்டிகை ஆசரிக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு.
நீ பொருத்தனைகளை செலுத்துகிற ஒரு நாள் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ மனம் திரும்புகிற பட்சத்துல மீண்டும் கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும், மனமகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. கீத சத்தம் உண்டாகும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஹல்லேலூயா. இனி அஸ்தமிக்காது. இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்ட. இனி நீ அலைந்து தெரிய மாட்ட. ஹல்லேலூயா. கர்த்தர் இனிமேல் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி தேசத்திலே கொடுமை கேட்காது. உன் எல்லைகள்ல நாசம் வராது. ஆமென். உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுவாய். ஆமென். உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். ஆமென். இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்திலே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய